ஹலோ கைஸ், வெல்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்காரம். யாரும் அவங்க இந்த ஏரியாவுக்கு புதுசாக இருக்காங்க பாருங்களா? எஸ், நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது நாங்கள் வேணால் இந்த ஏரியாவுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் பண்ண போகிற கண்டென்ட்லாம் ரொம்ப பழசு. அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரியாக்ஷன்ஸ் பண்ணலான்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வந்து மாட்டுச்சு. ரியாக்ஷன்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு நம்ம முட்டு கொடுக்க போகிறோம் படத்துக்கு. இவன் ஒரு விஷயம் முட்டு கொடுப்போம், நம்ம ஒரு விஷயமா முட்டு கொடுப்போம். டிபேட்டிங்லாம் நடக்கும். அப்புறம் சும்மா சின்னதாக ஷார்ட்ஸில் வந்து கண்டென்ட்டாக பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா பிளானில் இருக்குது. அதில் இனி வருங்காலங்களில் நடக்கும். ஸோ அதனால் ஓகே, இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் இருக்குது. ஏன்னா RRRக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலாக்கோட படம் வரப்போகுது, பேன் இண்டியா வரப்போகுது. RRR யார் எடுத்தா? ராஜ்மௌழி எடுத்தது. யார் எடுத்தவா? அப்புறம் நீ இதுக்கு தாரக்குன்னா என்டிஆர் தாரக்குன்னு தெரியாது உனக்கு? அவங்க கூப்பிடுவாங்க, எனக்கு தெரியும்ல. எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை தோழர்களே. இவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. நான் கூப்பிட்டு வந்து ஆந்திராலோ ஃபேன்ஸலோ கதமுலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? சரி, நம்ம பார்த்துடலாம், மெட்டீரியல் பார்த்துடலாமா? ஓகே, கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால கொஞ்சம் அப்பப்போ வளரும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம போயிடலாமா? ரெடி, 1 2 3 கோ. வரா ஆடு போடுறேன் கைஸ். ஓகே, அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, கடல் நடக்கிற தெரியாது. ஆமாடா, இது இந்த மோஷன் வைரஸ் மாதிரி என்னன்னா இதெல்லாம் செஞ்சது யாரு? ஒரு ரொம்ப பெரிய கதசாமி அனிருத் வேற. எந்த தேவருக்கு அனிருத்னால இந்த புக் இந்த வீட்டு நடக்குது. இது நல்லா இருக்கும். ஆள்கையில படம் வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க போல. ஆக்சுவலா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா? ரைவலா இருக்கும். நல்லா இருக்கு. விஜய் அப்பயே பூ போட்டுலாம் வச்சிருக்காங்க. விஜய் நல்லா இருக்கு. என்ன பேசுறீங்க? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஏய், உனக்கு புரியலையா? தேவரோட பையன்டா. அப்படியா? ஓ, ஓகே 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 ஓகே. தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் போச்சு. கடல கடையில பார்த்தா கண்ணு எப்போது தப்பான வேலைக்காக கடலை இறங்கினா கேமோட அந்த பிரகாஷ் ராஜில் ஸ்டார்டிங்கோட வாய்ஸ் வரும். லைட்டிங் செம்மையா பண்ணிருக்காங்க. நைட் ஷாட்லாம் தெரியாத பயமா ஓடு அடி போ. அவ்வளோதானா? நினைச்சேன். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடல்ல அந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக நான் என்னன்னா அந்த மாதிரி பைரட்ஸுங்கிற கான்செப்ட் கொண்டு வரும்போது என்ன நினைச்சேன்னா, இது ஒரே சிங்கிள் ஜானர்ல போயிடும், வேற ட்விஸ்ட் சான்ஸ் இருக்காது. எனக்கு நான் எதிர்பார்க்கல. அப்பா பையன் இந்த கேரக்டர்னு எதிர்பார்க்கல. எனக்கு நீ சொல்லிருக்க அப்புறம் தான் எனக்கு இது தெரியும். நானும் அவன் எப்படி சொல்றதா இல்ல அவனே சொல்லிருப்பாங்க. அப்படிதான் நினைச்சேன். அந்த ஹேர் டிரான்சிஷனா இருக்கு, ரொம்ப ஹைப்லாம் கொடுக்கல ட்ரைலர். ஆக்சுவலா ரைட்ல தான் இருக்கு, எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட். நான் சொல்றது இந்த கேமரா ஒர்க்லாம் சூப்பரா, அந்த நைட்ல வர ஷாட்ஸ்லாம் லைட்டிங் சூப்பரா பண்ணிருந்தாங்க.
ரெண்டாவது எஃபெக்ட்ஸுமே நல்லா தான் நல்லா இருந்தது பிஜிஎம்மும் அந்த அணி வந்து பேர் என்னது ஆல்ஹேல் அந்த தேவரா ஃபியர் சாங் Battle இருக்கு song. ஃபியர் சாங் அதுல வந்து ரீமேக் அந்த ஃப்ளூட் இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா பேர் இருக்கா மெட்ராஸ்ல வச்சிருக்காங்க பேர் என்ன ஜானியா ஃப்ரெண்டுடா அன்பு அன்பு கலையரசனா கலையரசன். இல்லை நான் கவனிக்கல சரியா கவனிக்கல ஆக்சுவலி அந்த ஹீரோயின் வந்து பையனோட பேர் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலா பையன் வந்து ரொம்ப பயந்தாங்கோலின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அது சொல்றதா அவனோட மேனரிசமே இல்ல அவனோட மேனரிசமே அப்படிதான் இருந்துச்சு அந்த அங்க அந்த பாயிண்ட்ல அந்த இடத்துல அதை வைக்கிறதால தான் அந்த இருந்து ஒரு ஸ்பார்க் ஆகி அப்படியே கதை புரியறதுக்கு மக்களுக்கு ஒரு இது வேணும்ல. இப்போ ஆக்சுவலா ரிவன் ஸ்டோரி மாதிரி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன் தெரியல, படத்தை தான் தெரியும் பார்ப்போம். அப்படியா? ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்போ நம்ம நேரம் பேசினா நான் கேட்க மாட்டேன், இந்த டெய்லர் எக்ஸோட கட் பண்ணிட்டு போயிருவாங்க. கேட்பாங்க, பிரச்சனை இல்லை. இல்லை ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீடியோ சரியா வந்து படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இல்லை செப்டம்பர் 27 வந்து படம் ரிலீஸ் நினைக்கிறேன். இப்போ படத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவ்யூ நம்ம டிபேட் கொடுப்போம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி எங்கள் மேலே கொண்டு போய் 5 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் கொண்டு போய் பிரேக்கிங் பற்றி ஜெயம் ரவி அந்த அது ஒரு வீடியோ கொடுங்க. அந்த கான்ட்ரவர்சியத்துக்குள்ள நம்ம வந்து போகிறத வந்து நம்ம இதுவே கிடையாது. ஓகே கைஸ், நம்ம வீடியோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சுது. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், பெரிய ஆதரவு கொடுத்து அப்புறம் சொட்ட வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் கைஸ். 20 போடலாம், 20 கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அந்த வீடியோ பாருங்க தயவு செய்து. மறக்காம குழு சேர்ந்துட்டு பக்கத்துல இருக்க மணி ஆடி விடுங்க. வேற உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே? இன்னும் டவுட்லாம் இல்லை, சும்மா நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறானுங்க.